ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேனி வேலை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியை என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடந்திட துணையாக வாருமே, துணையாக வாருமே. என்னில் அவரங்கள் என்னில் வழங்கிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நற்கருணை ஆண்டவர் நம்ம மத்தியில் வீற்றிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கிறது. இந்த புனித இடத்திலே நாம் இந்த நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலையில் அமர்ந்திருக்கிறோம். இவர் நல்லவர் வல்லவர் என்று நாம் சொல்லிதான் பிறருக்கு தெரிய வேண்டும் என்று அல்ல. திருவிழியத்தை படிக்கும் போது இயேசுவோடு நாம் உடன் நடக்கிறோம். திருவிழியம் படிக்கும் போது இயேசு நம்மோடு பேசுகிறார். இந்த நேரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தோம். அந்த சீடர்கள் ஆண்டவர் மன உருக்கத்தோடு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே வெளியில் வந்து தூங்கிக் கொண்டிருந்த நம் சீடர்களை பார்த்து கேட்டார், 1 மணி நேரம் கூட எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எனவே இந்த 1 மணி நேரத்தை நம் ஆண்டவரோடு செலவிடுவோம். ஜெபம் என்பது நாம் புதிதாக கண்டுபிடிப்பது அல்ல. நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிவதுதான் ஜெபம். நற்கருணை ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எனவே ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம். புகழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம், புதிய விடியல் என்று காணுவோம், புதிய பாடல் என்றும் பாடுவோம். மீட்பரான இயேசுவை புகழ்ந்து பாடுவோம், மீட்பின் பாதை வந்ததால் மகிழ்ந்து பாடுவோம். மீட்பரான இயேசுவை புகழ்ந்து பாடுவோம், மீட்பின் பாதை
சாட்சியாக என்றும் வாழுவோம். இயேசுவுக்கு சாட்சியாக என்றும் வாழுவோம். புகழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். புதிய விடியல் இன்று காணுவோம். புதிய பாடல் என்றும் பாடுவோம். பிரியமானவர்களே, அனைவரும் அமர்ந்து கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை நாம் நம்முடன் ஏற்றுக்கொண்டு அவரோடு நாம் பேச இருக்கிறோம். இன்று பல பேர் சொல்லுகின்ற காரணங்கள் என்னவென்றால், இந்த உலகத்திலேயே கடவுள் எனக்கு மட்டும்தான் துன்பத்தை அதிகமா கொடுக்கிறார், ஏன் என்னைய மட்டும் சோதிக்கிறார், ஏன் எனக்கு மட்டும் இவ்வாறு நடக்கிறது என்று இன்று அநேக சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடவுள் தேடி தேடி துன்பங்களை கொடுப்பவர் அல்ல. நம்மால் எவ்வளவு எதிர்கொள்ள முடியுமோ அவ்வளவு சக்தி இருக்குது. பாத்தீங்களா, நம்மகிட்ட சக்தி இருக்குதுன்னு கடவுளுக்கு தெரியும். ஆனா என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஜெபத்துல என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கண்டறிய எனக்கு கடவுளே வரம் தான். இப்ப நீங்க குடும்பத்துல சண்டைகள், உறவுகள்ல சிக்கல்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கசப்பு உணர்வுகள், இது எல்லாமே இதை ஏன் நான் சரி செய்யக்கூடிய இடம், ஒரே இடம் நற்கருணை ஆண்டவர் தான். நம்ம அதைத்தான் நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆழமான செய்தியாக இருக்கிறது. ஒருவர் என்ன செய்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கும்போது கடற்கரை ஓரமாக நடந்து செல்லுகிறது. அப்ப அவருடைய பாதம் போய்கொண்டே இருக்கிறது, பக்கத்துல இன்னொரு பாதமும் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இன்னொரு பாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்கிறான், யார் நீ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் தான் கடவுள். நீ மகிழ்ச்சியா இருக்கிற, நான் உன் கூடையே நடந்து வந்துகிட்டு இருக்கேன், நீ மட்டும் மகிழ்ச்சியா இல்லை, நானும் மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்றேன். இவன் ஒரு மாதம் கழித்த பிறகு ரொம்ப குடும்பத்துல சோகம் தாங்க முடியல, கவலைகள். அப்போதும் அவன் கடற்கரை ஓரத்துல நடந்து போய்கிட்டே இருக்கிறான். பக்கத்துல பாக்குறான், கடவுளுடைய கால் தடத்தை காணாம். அவதான் கேட்கிறான், கடவுளே நீ எல்லாம் ஒரு கடவுளாயா? சந்தோஷமா இருக்கும்போது கூட வர்ற, எனக்கு துக்கம் வந்தோன்னே உன்னையவே ஆளை காணாமே அப்படின்னு சொல்லும் போது திடீரென்று கடவுள் சொன்னாராம், டேய் உன்னை நான் தூக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கேன், கீழே இருக்கிறது ஓம் பாதம் இல்லை என் பாதம், அதை முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னாராங்க. மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் கடவுளை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை, துன்பமாக இருக்கும்போது நாம் தான் அவரை விட்டு பிரிகிறோம் இல்லை, அவர் நம்மை ஒருபோதும் பிரியாத ஒரு தெய்வம். எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நம்மோடு கலந்தவர், கரைந்தவரைத்தான் நாம் வணங்குகிறோம். கிறிஸ்தவம் என்றால் என்ன என்றால் அழிவே இல்லாதது, இறப்பே இல்லாதது, அதுதான் கிறிஸ்தவம். ஒரே வரியில் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து இறந்தார், அப்புறம் என்ன பண்ணாரு, உயிர்த்தார். இன்னைக்கு நாமும் இறப்போம், நான் செல்லுகிறேன், உங்களுக்கு முன்னாடி போய் அங்க உங்களுக்கான இடத்தை நான் ஏற்பாடு செய்றேன் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவம் என்பது இறக்கின்ற ஒரு மரம் அல்ல, இது என்றும் வாழக்கூடிய ஒன்று. அதான் நம்ம கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வதை நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அன்பிற்கு இனியவர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்னவென்றால், யோவான் நற்செய்தி 2வது பிரிவு 2 இறை திருவசனங்கள் 13 தொடங்கி 16 முடிய. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோயிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறைகளையும் காசுகளையும் கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானது நம்ம ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இயேசு எங்கே பிறந்தாரு? பெத்லகேம்ல. பெத்லகேம்ல எந்த இடத்துல பிறந்தாரு? மாட்டுத்தொழுவத்துல. மாட்டுத்தொழுவத்துல யார் யாருமா இருந்தா? மிஸ்டர் காளமாடு, மிஸ்டர் பசுமாடு, அப்புறம் அவங்களுடைய ஆடு மாடு குட்டிகள், அவருடைய உணவு தொட்டி. இதான் அங்கே போய் இயேசு பிறக்கிறாரு. அங்கே பிரச்சனை இல்லை. ஆனா கோயில்ல கொண்டாந்து அதே ஆடு மாடு தான் விற்கிறாங்க, ஆனா துரத்துறாரு. அப்ப இதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது? ஒரு அசுத்தமான இடத்தில் இயேசு பிறந்தார், அந்த அசுத்தம் மறைந்து விட்டது. ஒரு தூய்மையான இடத்தில் அசுத்தப்படுத்துகிறார்கள், அதையும் அங்கே ஆண்டவர் விரட்டுறார். ஆண்டவருடைய பணி தூய்மைப்படுத்துது. இப்ப நான் அங்கேயும் ஆடு மாடுதான். கடைசியில் சொல்றாரு, அந்த புறா விற்பவரோட எடுத்துட்டு போய் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இவரை காணிக்கையா ஒப்பு கொடுக்கும் போது
எதை காணிக்கையை கொடுத்தாங்க கடவுளுக்கு? 2 மாடு புறா குஞ்சுகளை கொடுக்குறாங்க. ஆனா இங்க பாருங்க, புறாவை எடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன இதுல இருந்து என்ன உங்களுக்கு புரியுது? ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாடு தான் இயேசுக்கு இடம் கொடுத்துச்சு. ஆடு மாடு தான் இயேசுக்கு இடம் கொடுத்துச்சு. எதுக்கு? எங்களை சுத்தமாக்குங்க அப்படின்னு. இங்க இயேசு நல்ல மனிதர். முதல்ல என்ன பண்றாருன்னா, ஆடு மாடுகளை விரட்டல. யார விரட்டினாரு? மனுஷங்களை விரட்டினாரு. ஏன்னா அவனுங்க தான் இங்க அட்டூழியம் பண்ணது. ஆடு மாடு அசிங்கம் செய்யல. புறாவை எடுத்துட்டு போங்க அப்படின்னா இதற்கான இடம் இது அல்லடா, இது தந்தையுடைய இல்லத்தை சந்தையாக்காதீங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கோவிலை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இயேசு சொல்லக்கூடிய அந்த கோவிலை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உடனே எங்க சதுசேரும் பதுசேரும் பொங்கி எழுதுறாங்க, இவன் எப்படா ஒரு கோவிலை நம்ம 40 வருஷமா கட்டி இருக்கிறோம், இவன் என்னமோ இடிச்சுட்டு 3 நாள்ல கட்டணும்னு சொல்றான், இவனை முதல்ல ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாரும் மனநிலையுமே வெளியில தான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஆண்டவர் கடத்தை பார்க்கிறாரு, போகவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுமே அப்படிதான் வெளியில தான் இருக்கிறோம், உள்ளுக்கு யாருமே போறது இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த ஆடு மாடெல்லாம் எங்க இருக்கு? அந்த ஆடு மாடை விற்கிற ஆள்லாம் எங்க இருக்குன்னா, தந்தையினுடைய உள்ளம் உன்கிட்ட இருக்கு, அவருடைய இல்லம் உன்கிட்ட இருக்கு, அதை சந்தையாக்காத அப்படிங்கிறாங்க. இப்ப என் இல்லத்துக்குள்ள, என் உள்ளத்துக்குள்ள நான் ஆடு மாடை உள்ள விட்டுருந்தா அது என்ன வாங்க? நான் ஆடு மாடை விட்டா கூட பிடிச்சு கொண்டு போய் கம்பெடுத்தா என்ன போயிடும்? ஆடு ஓடிடும். கல்லெடுத்தா நாய் ஓடிடும். ஒரு புல்லுக்கட்டை வெளியில காமிச்சா மாடு ஓடிடும். ஆனா ஒருத்தர் இருக்கான், அந்த மனுஷன், அவங்களை துரத்துறதுக்கு ஆண்டவர் முதல்ல சாட்டை பின்னுற. சாட்டை பின்னியது ஆடு மாடுகளை அடிப்பதற்கு அல்ல, மனிதனை அடிப்பதற்கு. அவன் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சாட்டையை பின்றார். இப்ப நம்ம வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்? சாட்டையை பின்னணுமா? சாட்டையை பின்னணுமா? பின்னணும். என்ன சாட்டைனா இறைவார்த்தை என்ற சாட்டை. இறைவார்த்தை என்ற சாட்டை நம்ம பின்னிட்டோம் அப்படின்னாலே போதும், உள்ளுக்குள்ள அந்த ஆடு மாடெல்லாம் சரியா போயிடும், அது வெளியில போயிடும். இந்த மனுஷனை வெளியில விரட்டும். உள்ளுக்குள்ளே நம்ம அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வடுக்களை வெளியே விரட்ட முடியும். இறைவார்த்தை புண்ணா இருக்கிறவங்களுக்கும் அது மருந்து கொடுக்கக்கூடியது. 2 பக்கத்துலையும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. துன்பப்பட்டவனுக்கு அது மருந்தா இருக்கும், துன்பப்படுத்தியவனுக்கு அது வாளாக இருக்கும். அதனால நம்ம ஆழமா சிந்தித்து பார்க்கணும். பழைய ஏற்பாட்டை பார்த்திருப்போம், எலும்புகளுக்குள் நம்முடைய வார்த்தை ஊடுருவி போயிடுச்சு அப்படின்னா மஞ்சைகள் உருவாகும். அப்போ வெற்று எலும்புல கூட இறைவார்த்தைக்குள்ள செலுத்தும் போது ஒரு உயிர் கிடைக்குது, மஞ்சை கிடைக்குது அப்படின்னா ஒரு முழு உருவம் கூட இறைவார்த்தையின் மூலமாக கிடைக்கும். போய் போதி அப்படிங்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை விரட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிந்தனைகளை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்களை விரட்ட நம்ம தயாரா இருக்கணும். அப்பதான் இறைவார்த்தை என்ற ஒரு வசனம் நமக்கு தேவைப்படுகிறது. பெருசுமை சுமந்திருப்பவர்கள் எல்லோரும் இடம் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன். ஆனா அந்த மனுஷனே 150 எடையுள்ள சிலுவையை தூக்கிட்டு இருக்கிறார். இப்ப நம்ம எந்த சிலுவையை சுமக்கணும்? இயேசு சுட்டி காட்டிய சிலுவையா, இல்ல நம்ம சுமக்கிற சிலுவை என்ன? நீ உலக சிலுவை என்ற விட்டுடா, நீ ஏன் அதை போய் பிடிச்சி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற? இன்னைக்கு காலைல நம்முடைய நற்செய்தி பணியாளருக்கு சொன்னது மாதிரிதான், எருசலேமில் உள்ள ஆடுகளுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆயன் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆடுகளுடைய தலையிலாம் எண்ணெயை பூசிடுவார். அதனாலதான் தாவீது திருப்பாடல் 23 அழகா பாடுவார். என்ன பாடுவார்? என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். அப்ப எருசலேம்ல பாத்தீங்கன்னா அந்த ஆடு மேய்ப்பொருள் முதல்ல அந்த ஆட்டுக்கு தலையில எண்ணெயை பூசிடுவாங்க. எண்ணெயை பூசிட்டு ஆட்டை அனுப்பிடுவாங்க. எந்த ஒரு கொடூரமான விலங்கும் அதை தாக்காது, அந்த எண்ணெய் வாடகைக்கு பக்கத்திலே வராது. எந்த ஒரு சிங்கமோ புலியது வராது. அப்ப ஆயனே தேவையில்லையா ஃபாதர்ன்னு கேட்டீங்கன்னா தேவை. எப்பொழுதுனா ஆடு குட்டி போடும் போது அந்த ரத்தத்தினுடைய வாடைப்பட்டுதான் சிங்கம் வரும் கடிக்க, குட்டியை கடிப்பதற்கு. அப்பதான் ஆயனுக்கு தேவைப்படும். அப்பொழுது பாருங்கள், இந்த உயிரினங்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும் என்றால், குட்டி போட்ட உடனே பசுமாடாக இருந்தாலும் சரி, மாடுகளாக இருந்தாலும் சரி, ஆடுகளாக இருந்தாலும் சரி, உடனே அந்த குட்டி மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை நீக்கும். ஏன் ஈரப்பதத்தை நீக்குதுன்னு தெரியுமா? ஏன் உடனே பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குட்டி பண்ண உடனே அது தன்னுடைய நாக்கால் தன்னுடைய கன்றுக்குட்டியினுடைய உடல்ல ஈரத்தை எடுக்கும். ஏன்? அசுத்த வாடைய போக்குறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, கண்ணுக்குட்டியினுடைய அதை
அந்த பசுமாடு அது மேலுள்ள அந்த ஈரப்பதத்தை நீக்கும் போது எடை குறையும், விரைவாக எந்திரிச்சு நடக்கும். இது மனுஷனுக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா காட்டு விலங்குகள்லாம் உடனே 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 அதனுடைய வளர்ச்சி. அப்ப அந்த உடம்பில் உள்ள அந்த ஈரத்தை நீக்கியது என்றால் அந்த கண்ணுக்குட்டியோ இல்ல மானோ எல்லாமே, சிங்கமோ, எல்லா விலங்குகளையும் பாருங்களே, குட்டி போட்ட உடனே அது செய்யக்கூடிய முதல் வேலை தன்னுடைய குட்டியின் மீது உள்ள ஈரப்பதத்தை நீக்கும். அப்ப உடனே அது எந்திரிச்சு நிற்கும், உடனே நடக்கிறதுக்கு போகும், உடனே உடனே அதனுடைய வளர்ச்சி வேகமாகும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நற்கருணை என்பது நம்முடைய உடலில் உள்ள அந்த தேவையற்ற பகுதியை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இது என்ன பலிபீடம்? கல்லாலான ஒரு பலிபீடம் ஆண்டவர் இங்க இருக்கிறார். இரண்டாவது பலிபீடம் ஒன்று இருக்கு. இங்க நற்கருணையின் வழியாக, திருவிருந்தின் வழியாக நம்ம யாரை உள்ள வாங்குறோம்? அப்ப இன்னொரு பலிபீடம் யாரு? நடமாடும் பலிபீடம். ஆனா நம்ம நடமாடும் பலிபீடமா இருக்கிறோமா இல்லை உயிரற்ற பலிபீடமா இருக்கிறோமா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நுழையும் போதுதான் அப்படியே சோகமாவே போவோம், சோகமாவே வருவோம். ஏன்னா கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கவலையினுடைய இடம், கண்ணீரினுடைய இடம். அப்படி நம்ம உருவாக்கிட்டோம். இது மகிழ்ச்சிக்கான இடம். ஆனா மகிழ்வே நம்ம சிரிச்சு கூட பார்க்க மாட்டோம். எப்ப பார்த்தாலும் இங்க வந்துகிட்டு புலம்பிட்டு அது இது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும். பேசாம கடவுள் வந்து ஒரு மளிகை கடை மாதிரி திறந்து வச்சிருந்தாருன்னா, உனக்கு என்னடா வேணும்? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், தான் நடக்கும் போ. கவலை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி போகாது. இப்ப கல்யாணத்துக்கு வேண்டுவோம், அடுத்து குழந்தை வர வேண்டுவோம், அடுத்து பிள்ளை நல்லா படிக்கணும் வேண்டுவோம், அடுத்து தொழில் வளர்ச்சிக்காண்டி வேண்டுவோம், அடுத்து பாருங்க அதுக்கு கல்யாணத்துக்கு வேண்டுவோம், அடுத்து அதுக்கு குழந்தை பிறக்கணும் வேண்டுவோம், அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், அது பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் வேண்டுவோம், அது அடுத்து வேண்டுதல் தேவை, அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன தேவை என்பதை நாம் இன்னும் கேட்கல. 2 பேர் தான் கேட்டிருக்காங்க என்ன தேவை என்பது. நம்ம என்ன அப்படின்னா, அன்னை மரியாள் சொல்லுவாங்க அழகா, வானதூதத்தை இறுதியா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை. அவ்வளவுதான், நான் ஆண்டவருடைய அடிமை. முடிஞ்சு எல்லாம் பெற்றாங்க. அன்னை மரியாளுக்கு துன்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? துயரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, சரியான துன்பம். சூசேப்பர் மிகப்பெரிய ஒரு துன்பம் அவங்களுக்குலாம். அப்ப அந்த துன்பங்களை ஒரு பச்சை உடம்புக்காரி மரியா குழந்தை பெற்று அப்பொழுதுதான் இருக்கிறார். உடனே ஏரோது கொல்ல துடிக்கிறான். தூக்கிட்டு ஓடுனோட நினைச்ச கடவுள் என்ன சொல்லிக்கலாம், ரெடியா இருங்க, உங்களை எல்லாம் தூக்கி அப்படியே இன்னொரு இடத்துல வைக்க போறேன், ரெடியா வாங்க அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், இவன் இறுதி வரை என்னோடு உறுதியாக இருக்கிறான். அவ்வளவுதான். பிரச்சனை வருது, காரணம் இவன் உறுதியாக இருக்கிறான். யோகுவுக்கு நடந்தது என்ன? பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறார். சாத்தான் அனுமதிச்சிட்டார், பிரச்சனை கொடுத்து. யோகு என்ன சொல்றாரு? ஆண்டவர் கொடுத்தா அவரே எடுத்தார், அவ்வளவுதான். கொடுக்கும் போது மகிழ்ந்தேன், ஏன் எடுக்கும் போது என்னால மகிழ முடியாதா அப்படிங்கிறது யோகினுடைய வார்த்தையா இருக்கு. அப்ப நம்ம மட்டும் என்ன விதிவிலக்கா? எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம்? இந்த பேனாவுடைய வேலை என்ன? எழுதுறது. இந்த பைபிளுடைய வேலை என்ன? படிக்கிறது. கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்முடைய வேலை என்ன? பேனாவுடைய வேலை வந்து எழுதுவது, அது எழுதுற வேலையை பார்க்குது. புத்தகத்தினுடைய வேலை வந்து படிக்கிறதுக்கு படிக்கலாம். செல்போனுடைய வேலை வந்து அது நம்ம பயன்படுத்தும், அது நமக்கு பயன்படுது. நம்மளுடைய வேலை என்ன? கண்டுபிடிச்சிங்களா? என்னது? பொய், நல்ல பொய் சொல்லுவோம். ஜெபித்தல், செயல்படுதல். ஆனா நம்ம இதை செஞ்சப்ப நம்ம சொல்றோம்ல, அதை செஞ்சோம்னாலே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். செய்ய மாட்டோம். இப்ப இந்த கோயில் விட்டு போனோன்னு பாருங்களேன், உலக துன்பம் அப்படியே வந்து சூழ்நிலை. உலகத்துக்குள்ள நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப பதினி துணியா இருக்காருல்ல, அவர் அழகா இருக்காரு. அவர் நல்லா சொல்லுவார், நல்ல மனிதர், நல்ல புனிதர், பெரும் புனிதர். ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த சின்ன பசங்களை பூரா கூப்பிட்டு, நற்கருணையை வாங்கு, முதல்ல புதுநன்மேடு, நற்கருணை வாங்கு, உனக்கு அறிவு கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், நற்கருணை சுவையுள்ளது, நற்கருணை இனிமையா இருக்கும் என்று சொல்றாரு. உடனே இவங்களும் அவரை நம்பிக்கிட்டு என்ன பண்றாங்க? புதுநன்மை வாங்கிட்டாங்க. புதுநன்மை வாங்கணும், வரிசையா நன்மையை கொண்டு நாக்குல வைக்கிறாங்க. எல்லாருக்கும் சப்புன்னு இருக்கு. எப்படி இருக்கு? சப்புன்னு இருக்கு. இந்த 4 பேரும் அந்தோனியார் மேல வந்த கோபத்துல
வெளியில வாம அவனை வச்சுக்கிறேன். திருப்பலி முடிஞ்சு வெளில போறாரு, அந்தோனியாரை சூழ்ந்துட்டாங்க அந்த பசங்க. ஏயா இனிக்கும் சொன்ன, சுவையா இருக்கும் சொன்ன, அறிவு வரும் சொன்ன, ஞானம் வரும் சொன்ன, ஆனா ஒண்ணுமே வரலைங்க. சப்புன்னு இருக்கியா, நீ கொடுத்த நற்கனா சப்புன்னு இருக்கு அப்படின்னா. உடனே 15 சொன்னார் பாருங்க அந்த பதில், தம்பி உணவு சமைப்பதற்கு நாம் சுவை கொடுக்க வேண்டும், அதே போலதான் இந்த நற்கருணைக்கு நீதான் சுவை கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வின் மூலமாக. இது வெறுமனே ஒரு சப்புன்னு இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்கு இனிப்பு கொடுக்கறது தான் உன் வேலை. புளிப்பு கொடுக்குறியாங்கிறது அதுவும் உன் வேலை தான். ஏன்னா யூதாசு பாருங்க, முதலாக சீடர்களிலேயே இயேசுவின் கரத்தால் நற்கருணை வாங்கியது யாரு? யூதாசு. யூதாசு நற்கருணை வாங்குறார், இயேசுடைய கரத்தால் வாங்குறார். வேற யாரு கரணும் இல்லை, இயேசுடைய கரத்துல தான் கொடுக்குறாங்க. அந்த நற்கருணையே வைத்திருக்கிறார், அப்படியே வச்சிருக்காரு. கொடுத்த உடனே இயேசு சொல்றார், நீ செய்ய இருக்கிறத விரைவாய் செய். ஏனென்றால் யூதாசு நற்கருணைக்கு கசப்பு சுவையை கொடுத்தார். உடனே வெளியில எந்திரிக்கிறார் யூதாசு. சிலர் சொல்லுவாங்க, யூதாசு வெளியில செல்லும் போதே அந்த நற்கருணை உமிழ்ந்து விட்டு சென்றான். நற்கருணை அது வரைக்கும் முழுங்காம அப்படியே நாக்குல வச்சுட்டு வெளியில போகும்போது உமிழ்ந்து விட்டு செல்கிறான். இயேசு அப்பொழுது கூட வாய்ப்பு கொடுக்கிறார், நற்கருணை நாவல் வச்சு முழுகுடா, சாத்தான் போயிருந்தான்னு சொல்றாரு. ஆனா யூதாசு தன்னுடைய நாவிலே வச்சுட்டு துப்பிட்டு போறாரு. சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான். உடனே அந்த 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்து செய்த நம்பிக்கை துரோகம். அதான் இன்னைக்கு நமக்குள்ளே நற்கருணை போது ஒவ்வொரு திருப்பலியிலும் வாங்குறோம், இல்லை எங்கெங்கேயோ போய் வாங்குறோம். ஆனால் அது எனக்கு என்ன சுவை கொடுக்குறேன்? நற்கருணைக்கு நான் என்ன சுவை கொடுக்குறேன்? இனிப்பா, புளிப்பா, கசப்பா? அதுக்கான சுவை என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்காது. ஒவ்வொரு புனிதர்களும் பல புனிதர்கள் இருக்காங்க. நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்த பல புனிதர்கள் இருக்கிறாங்க. குப்பர்டினோ போன்ற பல புனிதர்கள் இருக்கிறாங்க, நற்கருணை மட்டுமே உண்டு வாழ்ந்த மனிதர்கள். அன்னை தெரசா என்ன சொல்லுவாங்க? நற்கருணை இல்லை என்றால் என்ற செயல்பாடே இருக்காது. எத்தனை பேர் பார்க்க வந்தாலும் அன்னை தெரசா அப்படியே நற்கருணை முன்பாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அமர்ந்து இருப்பாங்க. ஜான் மரி வியானி குருக்களுடைய பாதுகாவலர் இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு? முதல்ல கொடுக்கும் போதே அவங்களுடைய ஆயர் சொல்லி கொடுக்கிறார், அந்த ஊர் ஆர்ட்ஸ் என்ற ஊர் அசிங்கமான ஊர், நம்பிக்கை இல்லாத ஊர், சின்ன ஊர், அவங்க ரவுடித்தனம் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவர் அனுப்புறாங்க, ஒரு மக்கை அனுப்புறாங்க. அவர் அங்கே போய் நற்கருணை உட்புகுத்தி நற்கருணைக்கு முன்னாடி 18 மணி நேரம் அமர்ந்து ஜெபிச்சு அம்புட்டு வேறையும் ஈர்க்கிறார். அவர் சொல்றார், ஈர்த்தது நான் அல்ல, நற்கருணை ஆண்டவர். இன்று அந்த சிறிய நகரம் மிகப்பெரிய ஆன்மீக தலமாக மாறிவிட்டது, ஆர்ட்ஸ் நகரம். அப்ப எங்கு நற்கருணை ஆண்டவர் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு மாற்றம் இருக்கும். உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லைன்னா உண்மையிலே ஆண்டவர் நம்மகிட்ட சிந்தித்து பார்க்க முடியும். நற்கருணை என்ற உண்மையில நான் ஏற்றுக்கொள்றேன், எனக்குள்ள அவர் எப்படி இருக்கிறாரு, எனக்குள்ள நான் நற்கருணை வாங்கும் போது நான் என்ன மனநிலையோட வாங்குறேன், அவர் உள்ள போறாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இனிப்போ புளிப்போ கசப்போ எதா இருந்தாலும் அதனுடைய சுவை தொண்டை வரைக்கும் தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சுவை தெரியாது. அப்ப என்ன நிலைமை? ஆனால் நற்கருணைக்கு இங்க வைத்தாலும் அது சுவை இல்லை, இங்க போனாலும் சுவை இல்லை, உள்ள போனாலும் அது சுவை இல்லை. அது ஏதோ சும்மா ஒரு உணவு தானே, சாப்பிட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எனவே நற்கருணை ஆண்டவர் உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறார். நாம் அந்த உயிரை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். சற்று சிந்தித்து ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய முதலில் நற்செய்தி பணியை யாரிடம் தொடங்குகிறோம் என்றால், பிள்ளைகளுடையோ கணவன்டையோ மனைவிட்டையோ உற்றார் உறவினருடையோ அல்ல, முதலில் நம்மிடம் இருந்து துவங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நற்செய்தி பணி சீரும் சிறப்புமாக இருக்கும். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரை என்னை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறார், எனக்கு மாற்றம் என்ன இருக்கு? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கவங்களே கவனிங்களே, புதன் எடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி 2 கிலோ நன்மை வாங்கியிருப்பீங்களா? ஏதாவது வேலை செஞ்சுச்சா? ஏதாவது வேலை செய்ய விட்டீங்களா? ஏதாவது வேலை செய்ய விட்டீங்களா?
கிடையாது. ஏவாள் ஒரு மரத்தினுடைய கனியை பார்த்து மயங்குகிறார். சாவு வந்தது. இங்கு அன்னை மரியாள் தன் மகனை சிலுவை மரத்தில் ஏற்றுகிறார். அதை பார்ப்பவர்களுக்கு வாழ்வு வந்தது. எல்லாம் நன்மையும் தீமையும் நமக்குள்ளதான். இப்ப அப்படி அகஸ்தினார் சொல்லுவார். இப்ப என்னன்னா, இது நற்கருணை ஆண்டவர், இது நற்கருணை பேலே. என்னை பொறுத்த வரைக்கும் இது அன்னை மரியாள் உள்ள கருவுல இயேசு இருக்கிறார். இப்ப இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய ஊழியத்தில் சொல்லுகிறார், இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிற ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதர சகோதரர். இப்ப திருவருந்தின் வழியாக, திருப்பலியில திருவருந்து வாங்குற வழியாக இந்த உடம்பாகி நம்முடைய உடம்பிற்குள் யார் கருவாக வேண்டும்? இயேசு கருவாக. அப்ப நான் யார்? இயேசு. தாய், சகோதரன், சகோதரியாக இருக்கிறோமா? அவர் வர்றார், நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப அன்னை மரியாள் இறுதி வரையிலும் ஆண்டவரோடு இருந்தார். நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாமே, சிலுவை தூக்கிட்டு போகும்போது அன்னை மரியாள் சொல்லியிருக்கலாமே, 4வது ஸ்தலத்துல பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம், அவனே பேசாம வந்துரு, பாம்பல்ல மீன் எடுத்து சமைச்சு வச்சிருக்கிறேன், போட்டுட்டு பேசாம வந்துரு. ஒரு பயலும் உன் கூட இல்லை, 5000 பேருக்கு நீ உணவு கொடுத்த, 5 பேர் கூட இங்க வரல, பேசாம வந்துரு, போயிடுவோம் வீட்டுக்கு அப்படின்னு அன்னை மரியாள் சொல்லி அப்பவே மேனை கூட்டு போயிருந்துக்கலாம். என்ன சொல்லுகிறான்? மகனே, கடவுள் நமக்கு பணித்ததை தொடர்ந்து செய், முடியும் வரை அல்ல, உன்னால் அடையும் வரை செய், போ அப்படின்னு தன்னுடைய கண்ணீரை மறைத்து கொண்டு தன் மகனை முன் செலுத்துகிறார் என்று அந்த பின்புலத்தை நாம் பார்க்க மறந்து விட்டோம். அன்னை மரியாளை இன்று நாம் எப்படி பார்க்க வேண்டும்? புனித அகஸ்தினார் அழகாக சொல்லுவார், உடல் முழு உறுப்புகள் முழுவதும் நாவுகளாக மாறினாலும் அன்னையுடைய புகழை எடுத்துரைக்க எனக்கு உறுப்பு பத்தாது, நாக்கும் பத்தாது என்று சொல்லுவார். உனக்கு பதுவேந்திரன் சொல்வார், தேனை விட இனிமையானது அன்னை மரியாளுடைய பெயரை சொல்லும் போது. அன்னை மரியாள் பெயரை சொல்லும் போதே நாம புனிதர்களாக, எப்படி ஒரு பாவ சங்கீதனம் வாங்கி முடிச்சோடனே நம்ம ஒரு புனிதராக இருக்கிறோமோ, பாவ சங்கீதனம் பெற்று முடித்த உடனேயே நம்ம ஒரு பெரும் புனிதராக இருக்கிறோம். அப்ப அந்த நிலையை நான் தக்க வைத்துக் கொள்கிறேனா இல்ல விட்டுட்டு போறேனா அப்படிங்கிறது தான் அந்த இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. அன்பிற்கு நீவர்களே, நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி நற்கருணையை நான் உட்கொள்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். அந்த நற்கருணைக்கு நான் உயிர் கொடுக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனவே இந்த பேனாவுக்குரிய வேலை எழுதுவது, திருவிழியத்திற்குரிய வேலை நம்ம படிச்சு ஞானத்தை பெற்றுக்கொள்வது, நம்முடைய வேலை என்ன என்பதை நாம் தெரிந்தால் மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும். வேலை வெட்டி இல்லாம இருந்தீங்கன்னா கவலையை மட்டும்தான் நீங்க சுமந்துக்கிட்டு இருக்க முடியும். அவ்வளவுதான். ஏன் சொல்றேன்னா, கடவுள் பாவமே இல்லாத ஒரு மகனை படைத்தார். பாவமே இல்லாத ஒரு மகனை படைத்தார். யாரவர்? இயேசு கிறிஸ்து. ஆனால் துன்பமே இல்லாத ஒருவரையும் கடவுள் படைக்கல. பாவமே இல்லாத ஒரு மனிதரை படைத்தார் அவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் துன்பமே இல்லாத ஒரு மனிதரை கூட படைக்கவில்லை. அன்னை மரியாளுக்கும் துன்பம், இயேசுவுக்கும் துன்பம், எல்லாருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, துன்பம் நம்மை கடவுளிடம் இட்டு செல்ல வேண்டும். துன்பம் நம்மை கடவுளை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் இயேசு சுட்டி காட்டக்கூடிய உண்மையான சிலுவை. இல்லை என்றால் நாம் வேறெங்கோ சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். எனவே இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து நாமும் நற்கருணை நாளுடைய இருப்பிடமாக மாற நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்து நாம் இந்த நற்கருணையிலே ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் குழந்தால் படியிட்டு மாற்றியிருக்கிற அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவர்
மற்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இயேசுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாது துய்த்து உணர அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசுவே.